பாசம் பற்றி ஒரு காணொளி பார்ப்போமா? நீங்கள் சொந்தக்காரர்களை பாசமாக இருக்கிறது வேறு, மற்றவங்கள்ட்ட பாசமாக இருக்கிறது வேறு. எதுக்கும் நல்ல மதிப்பு வரும், எதுக்கு நல்ல மரியாதை வரும்? நண்பருக்கு நல்ல மரியாதை வருமா? தங்கச்சி பாசம் கட்டுறதுக்கு நல்ல மரியாதை வருமா? தங்கச்சி அண்ணன் மேலே பாசம் கட்டுறதுக்கு நல்ல மரியாதை வருமா? ஒரு பாப்பா ஒரு சித்தப்பான்னு சொல்கிற ஸ்தானத்தில், அப்பாங்கிற ஸ்தானத்தில் நல்ல மரியாதை வருமா? உறவில்லாத சார்ந்த ஒரு பாசம் நல்ல மரியாதை வரும், நல்லா பாசமாக முடிவெடுக்க வைக்கும். நம்ம சொந்தத்துக்குள்ள 1000 பேர் 1000 சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அதே வேறு யாராவது அர்த்தமாகவும் பயனுள்ளதாகவும் அன்பாகவும் பாசமாகவும் தெளிவாகவும் சொன்னால் கேட்டுக்குவாங்க. சொந்தத்திலேயே நண்பர்மார ஒரு சிலர் இருப்பாங்க, அப்பா ஸ்தானத்துலேயும் மாமா ஸ்தானத்துலேயும் அண்ணா ஸ்தானத்துலேயும். அதெல்லாம் குடுப்பினை. யாராவது இருந்தால் பிடிச்சி வச்சுக்குங்க. சொந்தத்தில் யாருமே யாருக்கும் சொல்கிறதில்ல. எல்லோரும் வெளியிருந்து வர ஒரு அண்ணன் தான் பிடிக்குது, வெளியிருந்து வர ஒரு சித்தப்பா, வெளியிருந்து வர மாமாவை தான் பிடிக்குது. சொந்தமில்லாத உறவத்தை தேடுறாங்க. அவங்களும் பாசம் காட்டுறாங்க, இவங்களும் பாசம் காட்டுறாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தங்கச்சி மாமா அக்கா இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கும் அந்த உறவு இருக்காது. கூட பிறந்த உறவுகள், கூட பிறந்த அம்மாவோட தம்பி, இந்த மாதிரி உறவுகள் இருக்காது. வேறு வேறு ஒன்று விட்டது தான் இருக்கும். அதனால் அவங்க பாசம் காட்ட மாட்டாங்கன்ட்டு வேறவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப பாசமாக, ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உறவில்லாத பாசம் கிடைத்தால் பிடித்து கொள்ளுங்கள். உறவோடு இருக்கும் பாசம், ரொம்ப பாசமாக நண்பராக பழந்தால் பிடித்து கொள்ளுங்கள். பாசம் எப்பொழுதும் கிடைப்பதில்லை. கிடைக்கும்போது பிடித்து கொள்ளுங்கள். நன்றாக இருக்கலாம் வாழ்க்கையில்.